حي على الفلاح. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதோ ஓரிரு நாட்களில் சுமார் 200 கோடி மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் என்கின்ற இந்த உன்னதமான புனிதமான மாதம் மீண்டும் ஒரு முறை நம்மிடம் வந்துவிட்டது. நம் வீட்டு கதவை தட்டிவிட்டது. திறந்து உள்ளே அனுமதிப்பது மாத்திரமே நம் மீது இன்னும் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை இந்த பூமியில் உள்ள முஸ்லீம் உம்மத் மட்டுமே எதிர்பார்க்குதான்னு சொன்னால், அதையும் தாண்டி சகோதர சமுதாய சொந்தங்களும் கூட இந்த ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகை அல்ல. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, பாய் ரமலான் மாதம் எப்போ ஆரம்பிக்குது? அவர்களிடத்திலேயும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு சில சகோதரர்கள், சகோதர சமுதாய சகோதரர்கள் ஒரு சிலர்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைத்தும் கூட அவர்கள் பழகுகிறார்கள். அதற்காக வேண்டியும் கேட்பது உண்டு, பாய் ரமலானுடைய மாதம் எப்போ வருது, எப்போ ஆரம்பிக்குது? அப்போ இந்த உம்மத், முஸ்லீம் உம்மத் மட்டும் இந்த ரமலானை எதிர்பார்க்கவில்லை, அதையும் தாண்டி நிறைய மக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் மாதம் நம்மை வந்தடைகிறது என்பதை விட, ரமலானுக்கு, இந்த வருட ரமலானுக்கு நாம் விருந்தாளிகளாக இருக்க போகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம், ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வரத்தான் செய்கிறது. கடந்த ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லை. இந்த ரமலானிலே இருப்பவர்கள் அடுத்து வரக்கூடிய ரமலானிற்கு இருப்பார்களா என்பதும் உத்திரவாதமும் இல்லை. அந்த வகையிலே இந்த ரமலானுக்கு நாம் இருக்கிறோம், இந்த ரமலானுக்கு நாம் விருந்தாளிகள் என்று சொல்வதுதான் உண்மையாக இருக்கும். நம்முடைய தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால், வரக்கூடிய ரமலானுக்கு வேறு சிலர்கள் விருந்தாளிகளாக வரத்தான் போகிறார். ஆக ரமலான் மாதம் என்பது வருடா வருடம் வரக்கூடியது தான். நாம் தான் நம்முடைய தவணை வரை அந்த மாதத்தை ஒவ்வொரு வருடமும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த அடிப்படையிலே இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை வந்தடைகின்ற ரமலானுக்கு நாம் விருந்தாளிகள். பொதுவாக விருந்தாளியை கெஸ்ட்டுன்னு சொல்கிறதும், யார் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்காரங்களை ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அப்போ கெஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்களை ஹோஸ்ட்டு நன்றாக கவனித்து அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுவதுண்டு. வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் கெஸ்ட்டை நல்லா கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் பழக்கமும் உண்டு. அந்த வகையிலே விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய நம்மை, ஹோஸ்டாக இருக்கக்கூடிய ரமலான் நம்மை நன்றாகவே கவனித்து அனுப்புவதற்கு தயாராகவே இருந்து கொண்டிருக்குது. எந்த குறையும் வைக்காமல் நன்றாகவே நம்மை, இந்த உம்மத்தை, முஸ்லீம் சமூகத்தை, இன்னும் அதையும் தாண்டி பிற சமுதாய சகோதரர்களையும் இந்த ரமலானுடைய மாதம் நன்றாகவே கவனித்து விபசரித்து அனுப்புவதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எதுவரை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி அதனுடைய கவனிப்புக்கு நாம் உட்பட்டு நாம் நம்முடைய தக்வாவை, நம்முடைய ஈமானை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மாற்றத்தை எந்த அளவு நாம் உறுதி செய்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகத்தான மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானுடைய மாதம் நெருங்கும் பொழுதெல்லாம் சஹாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு இந்த மாதத்தை குறித்து நினைவூட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள், அவர்களை ஆர்வப்படுத்துவார்கள். சொல்லுவாங்க, சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு சில நாட்களுக்கு முன்பாக சஹாபாக்களிடத்திலே இப்படி சொல்லி ஆர்வமூட்டுவார்கள். எப்படி? ஐயுஹன் நாஸ் கது அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன்னு சொல்லுவாங்க. மகத்தான ஒரு மாதம் உங்களை நிழலிட தயாராக இருக்கிறது. நிழலிட தயார், என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நிழலிட தயாராக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மகத்தான மாதம் உங்களை வர இருக்கின்றது. முபாரக்குன், பரக்கத் பொருந்திய மாதம் அது. அது ஒரு சாதாரண மாதம் அல்ல, வழக்கமான ஒரு மாதம் அல்ல, அது முபாரக்கான மாதம். ஷஹருன் ஃபீஹி லைலத்துன் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மாதத்திலே ஓர் இரவு உண்டு. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அப்படிப்பட்ட இரவை கொண்ட ஒரு மாதம் உங்களிடம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. ஜஅலல்லாஹு கியாமஹு ஃபரீலத்தன் வ சியாமஹு ஃபரீலத்தன் வ கியாம லைலத்தின் ததவ்வுஅன் சொன்னாங்க. இதிலே பகல் முழுவதும் நோன்பிருப்பதை ஃபரலாகவும், இரவிலே நின்று வணங்குவதை சுன்னத்தாகவும் ஆக்கியிருக்கின்றான். யார் இந்த மாதத்தை அடைகின்றார்களோ, யார் இந்த மாதத்திலே ஒரு நற்காரியத்தை செய்கின்றார்களோ, அவர்கள் ஒரு ஃபர்லை செய்தவர்களை போன்றவர்கள். ஒரு சுன்னத்தான ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு நன்மையான ஒரு சாதாரண விஷயத்தை செய்தார்னு சொன்னால், ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை அவர் அடைகின்றார். யார் இந்த மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ அவர் 70, 100 இன்னும் அதிகமான மடங்கு நன்மையை அவர் பெறுகின்றார். அப்படிப்பட்ட மகத்தான மாதம் உங்களிடம் வர இருக்கின்றது என்று சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி ஆர்வப்படுத்துவார்கள், அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள், தயார்படுத்துவார்கள். ரமலானை இப்படி சொல்லி வரவேற்பார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். சஹாபாக்களிடத்திலே எப்படி ரமலானை வரவேற்பீர்கள் என்று கேட்கப்படும். இப்போ சொல்லுவாங்க, ரமலானை நாங்கள் எப்படி வரவேற்போம் என்று சொன்னால், ரமலானுடைய முதல் நாளுக்கு முன்பாக, முதல் நோன்பிற்கு முன்பாக எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளமாக நாங்கள் முதலிலே ஆக்கிக் கொள்வோம். அதை நாங்கள் உறுதி செய்து கொள்வோம். என்ன? யார் மீதேனும் எங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை, குரோதத்தை, வெறுப்பை எங்களுடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் நீக்கிவிடுவோம். ரமலானை பரிசுத்தமான உள்ளத்தோடு நாங்கள் அதை அடைவோம். முதல் நாள் நாங்கள் நோன்பு வைக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் இது போன்ற குரோத, வெறுப்பு மனப்பான்மையிலிருந்து சுத்தமாகி பரிசுத்தமாக ஆகிவிட்டதை நாங்கள் முதலிலே உறுதி செய்து கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். ஸோ அந்த அளவிற்கு இப்படித்தான் அவர்கள் ரமலானை வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் குறித்து ஷஹ்ருன் அலீமுன் என்று குறிப்பிடுவார்கள். அலீம் என்று அரபியிலே இதற்கு தமிழாக்கம் பண்ணணும்னு சொன்னால் மகத்தான அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தமிழாக்கம் செய்யலாம். மகத்தான மாதம். அலீம் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹு தஆலா தனக்கும் உபயோகிக்கின்றான். ஹுவல் அலியுல் அலீம் என்று அல்லாஹ் தன்னை குறித்தும் சொல்கின்றான். உயர்ந்தவன், மகத்தானவன் என்று அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இந்த அலீம் என்கின்ற வார்த்தையை குறிப்பிடுகிறான். நபி அவர்களுடைய குணநலன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அலீம் என்று குறிப்பிடுகிறான். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். அங்கேயும் அலீம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகம் செய்கிறான். மகத்தான நற்குணத்திலே நபியே நீங்கள் இருக்கின்றீர்கள். குர்ஆனை குறித்து குர்ஆன் பேசும் பொழுதும் ல குர்ஆனுன் அலீம், அலீம் என்று குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். மகத்தான வேதம்,
மகத்தான வேதம் என்று அல்லாஹ் இங்கே இப்படி அலீம் என்று இந்த மாதத்தை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னால், இதனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இதனுடைய சிறப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதன் சிறிய முதலீட்டை கொண்டு அதிகமான லாபம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். குறிப்பாக இந்த காலத்திலே மனிதனுடைய மனோபாவம் எப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னால், கொஞ்சமாக வேலை செஞ்சு நிறையா சம்பாதிக்கணும், கொஞ்சமாக முதலீடு செய்து நிறைய லாபம் சம்பாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனோநிலையில் மனிதன் இன்றைக்கு இருக்கின்றான். அதற்கு சரியான தீனி இந்த மாதம். சிறிய இபாதத், சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய பலன்கள், சின்ன சின்ன இபாதத், பெரிய பெரிய நன்மைகள். ஆக அந்த வகையிலே இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தருகிறான். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட, நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஹைராத்துகள் சதக்காத்துகள் கூட, நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு, நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன், நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன திக்ருகள், இபாதத்துகள், வழிபாடுகள் அனைத்திற்கும் மகத்தான மிகப்பெரிய அளவிலே கூலியை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இதனுடைய சிறப்பை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். உணரத் தவறுவது, இந்த சிறப்பை உணரத் தவறுவது மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கைசேதம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹிம அன்ஃபு ரஜுலின் என்று சொல்லி நாசமாகட்டும்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. நாசமாகட்டும். என்ன யார் ரசூலல்லாஹ், நாசமா? யார் நாசமாகட்டும்? யாரை குறித்து நீங்கள் எச்சரிக்கிறீர்கள்? சொன்னாங்க, தஹல அலைஹி ரமலான் சும்மன் சலஹ கபல ஐயுஃபரலா. ஒரு மனிதனுக்கு ரமலான் மாதத்தை முழுவதும் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்து, அந்த வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே அல்லாஹ் நமக்கு கிடைக்க செய்திருக்கிறான். முழுமையாக இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு ஒரு வருடத்தினுடைய ரமலான் மாதம் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்து, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தக்குவாவை மேம்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையோ, அப்படி பயன்படுத்தி கொள்ளாமல் அந்த மாதம் அவனை விட்டு கழிந்து விட்டதோ அவன் நாசமாகட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை இதைவிட எப்படி நமக்கு உணர்த்த முடியும்? இதைவிட எப்படி நமக்கு சொல்லி காட்ட முடியும்? ஆக இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும். ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு, ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு. ரமலானை பற்றி நிறைய பேசணும், நிறைய பேசிய அவ்வளவு விஷயங்கள் உண்டு. ஆக குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ரமலானை குறித்து அறிமுகப்படுத்தும் போது பேசும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதீன்னு பேசுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, அதாவது ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அந்த மாதத்திலே தான் இறக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா, அதாவது அரபி மாதத்தில் 12 மாதம் இருக்குது. எப்படி மற்ற மாதங்களிலே தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் 12 இருக்குதோ, அதே போன்று தமிழ் மாதங்களும் 12 இருக்குது. அல்லாஹு தஆலா ஒரு மாதத்தினுடைய பெயரை குறித்து மாதம் என்று சொன்னது இந்த ரமலான் மாதத்தை குறித்து தான். ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா ஒரே ஒரு மாதத்தை குறித்து தான் ரமலான் மாதம் என்று பேசியிருக்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா ரமலான் மாதம் என்று சொல்லி அது எப்படிப்பட்ட மகத்துவமிக்க மாதம் தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்திலே தான் இறை வேதம் அருளப்பட்டது. இறை வேதம் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. அப்படிப்பட்ட மாமறை தந்த மகத்தான மாதம் இந்த மாதம் என்று சொல்லிவிட்டு அந்த வேதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வேதம் எதற்கு தரப்பட்டது? இந்த வேதம் எதற்காக வழங்கப்பட்டது? இதிலே என்ன இருக்கிறது? ஹுதல் லின்னாஸ்,
உலக மக்கள் அனைவருக்குமான நேர்வழி, உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டல் இந்த வேதத்திலே உண்டு. ஒபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளும் உண்டு. வல் ஃபுர்கான், ஃபுர்கானும் உண்டு இந்த வேதத்திலே. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற ஃபுர்கான் என்கின்ற தெளிவு, அறிவு, ஞானம், வழிகாட்டல் இந்த வேதத்திலே உண்டு. அப்படிப்பட்ட மகத்தான மாதம், வேதம் வந்த மாதம் இந்த ரமலான் மாதம் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஆக ரமலான் தருகின்ற சிறப்பு, நோன்பு ஒரு சிறப்பு என்று சொன்னால் மற்றொரு சிறப்பு இந்த குர்ஆன். இந்த மாதத்தினுடைய மற்றொரு சிறப்பு திருக்குர்ஆன் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக திருக்குர்ஆன் ஒரு மந்திர புத்தகம் அல்ல, மந்திரமாக ஓதக்கூடிய அளவிற்கு மந்திர புத்தகமும் அல்ல. அதே போன்று முன்னோர்களுடைய கதையை சொல்லித் தருகின்ற ஒரு கதை புத்தகமும் அல்ல. ஆனால் கதைகளும் உண்டு, வரலாறு உண்டு. வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையை அல்லாஹு தஆலா நிறைய வரலாறுகளை சொல்லியிருக்கின்றான். அழகிய வரலாறு என்றும் அந்த வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் அங்கே அறிமுகப்படுத்துகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது அழகிய வரலாறு என்று அல்லாஹ் அந்த வரலாற்று நிகழ்வை குறிப்பிடுகிறான். வரலாற்று சம்பவங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கதைகளை சொல்லக்கூடிய வரலாற்று புத்தகம் அல்ல. வரலாற்றை சொல்லி அறிவுரை செய்ய சொல்லக்கூடிய, வரலாற்றை சொல்லி பாடம் படியுங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகமாக, வேதமாக இந்த வேதம் இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே ஓதிக்கொள்வதற்காக மட்டுமே அருளப்பட்ட வேதம் அல்ல. மந்திரத்தை போன்று வெறுமனே ஓதிக்கொள்வதற்காக அல்ல. உலகின் மிகச்சிறந்த நாகரீக உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த அற்புதமான வேதம் இந்த திருக்குர்ஆன். மிகச்சிறந்த நாகரீக தத்துவத்தை சொல்லி நாகரிகத்தை உருவாக்கி தந்த, அதற்கு காரணமாக இருந்த அற்புதமான வேதம் இந்த வேதம். உயர்ந்த மனித ஆளுமைகளை உலகிற்கு செதுக்கி தந்த வேதம் இந்த வேதம். மிகச்சிறந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்களை இந்த குர்ஆன் இந்த உலகத்திற்கு செதுக்கி தந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் உண்மை. அதே போன்று குர்ஆனின் மைய கருத்து மனிதன். குர்ஆனுடைய மைய கருத்து மனிதன்தான். அதாவது மனித வாழ்வு குறித்து முழுமையான வழிகாட்டல்களை கொண்ட அற்புதமான வேதம் இந்த வேதம். மனித வாழ்வின் லட்சியத்தை மிக அற்புதமாக கோடிட்டு காட்டக்கூடிய வேதம். மனித வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன என்று சொல்லித்தந்து அந்த லட்சிய பாதையை காட்டித் தருகின்ற மகத்தான வேதம் இந்த குர்ஆன். உலக மறுமை வெற்றிக்கான முழுமையான வழிகாட்டல்களை கொண்டதொரு அற்புதமான வேதமாக இந்த திருக்குர்ஆன் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். குர்ஆனினுடைய லட்சியமும் மனிதனை இந்த பூமியில் மிகச்சிறந்தவனாக, ஒழுக்கமிக்கவனாக, நீதிமிக்கவனாக மனித சமூகத்தை இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே வாழ வைப்பதுதான் குர்ஆனுடைய நோக்கமும் லட்சியமும். குர்ஆனுடைய லட்சியம் என்ன? இந்த பூமியிலே வாழக்கூடிய மனித சமுதாயத்தை, வேறெந்த படைப்பையும் அல்ல, மனித சமுதாயத்தை மிகச்சிறந்த மனிதனாக, ஒழுக்கம் மிக்கவனாக, நீதி மிக்கவனாக இந்த பூமி பந்திலே மனித சமூகம் வாழ வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய நோக்கமும் லட்சியமும் என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே மனிதன் என்று 800 இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. 800 இடத்துக்கு மேலாக குர்ஆனிலே மனிதன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக குர்ஆனுடைய மைய கருத்து மனிதன்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உம்மத் குர்ஆனோடு ஆழமான, அதே சமயத்திலே விசாலமான தொடர்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆழமான தொடர்பும் இருக்கணும். ஒரு குறுகிய பார்வையை கொண்டதாக அல்லாமல் ஒரு விசாலமான பார்வையை கொண்ட ஒரு விசாலமான தொடர்பையும் இந்த உம்மத் இந்த குர்ஆனோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஒரு அடியான் எப்படி அல்லாஹுடைய நினைவிலிருந்து ஒரு பொழுதும் பிரிய முடியாதோ, ஒரு இறை அடியான் அல்லாஹுடைய நினைவிலிருந்து ஒரு பொழுதும் தவிர்ந்தோ தூரமாகியோ இருந்து விட முடியாது. அதே போன்று இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய குர்ஆனிலிருந்தும் இந்த முஸ்லீம் உம்மத் அல்லது ஒரு அடியான் வெளியேறி விடுவதோ தூரமாகி விடுவதோ கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ்விடம் இருந்தும் தூரமாக முடியாது, அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்திலிருந்தும் ஒரு அடியான் தூரமாக ஆகிவிட முடியாது. அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை என்னன்னு சொன்னால், இந்த உம்மத் அதாவது ஒரு அடியான் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து தூரமாகிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளிலே குர்ஆனோடு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மிகச்சிறந்த ஏற்பாட்டை செய்து தந்திருக்கிறார். குர்ஆனை இந்த மனிதன் மறந்து விடுவான், குர்ஆனிலிருந்து இந்த உம்மத் தூரமாகிவிடும். ஒரு நாளைக்கு 5 முறை இந்த குர்ஆனோடு இந்த உம்மத் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா 5 நேர தொழுகையோடு குர்ஆனை இந்த உம்மத்திற்கு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருள். தொழுகையோடு மட்டும் குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் முடித்து கொள்ள முடியாது. நான் தான் ஒவ்வொரு நாள் தொழுகையிலையும் 5 நேர தொழுகையிலையும் குர்ஆன் ஓதுறனே என்று தொழுகையோடு மட்டும் நான் குர்ஆன் முழுவதையும் தொழுகையில் ஓதிடுவேங்க. நான் தனியாக குர்ஆன் ஓத வேண்டும் என்று அவசியம் இல்லை. அலிஃப் லாமிலிருந்து நாஸ் வரைக்கும் நான் தொழக்கூடிய தொழுகையிலேயே ஓதிடுவேன் என்று தொழுகையோடு மட்டும் ஒரு முஃமின் குர்ஆனுடைய தொடர்பை நிறுத்திவிட முடியாது. தொழுகைக்கு வெளியிலேயும் அதனுடைய தொடர்பை ஒரு முஃமின் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ரமலானின் மட்டும் குர்ஆனோடு தொடர்பு என்றும் இருந்துவிட முடியாது. ரமலான் வந்துவிட்டது என்றால் குர்ஆனே எங்கிருக்கிறது என்று தேடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கும் உண்டு. ரமலான் முடிந்து விட்டால் எங்கே இருந்து குர்ஆன் எடுக்கப்பட்டதோ மீண்டும் அதே இடத்திற்கு செல்லும். ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் சென்ற ரமலான் முடிந்தவுடன் குர்ஆனை நாம் எங்கே வைத்தோமோ அங்கே நம்முடைய பார்வை செல்லும். அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கும் ஒரு சில வீடுகளிலே உண்டு. எல்லோரையும் நாம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில வீடுகளிலே இப்படிப்பட்ட நிலைமை நீடிக்கிறது. இது சரியான நடைமுறை அல்ல, சரியான போக்கு அல்ல. எப்பொழுதுமே குர்ஆனோடு உள்ள தொடர்பை அணுதினமும் தொழுகையிலேயும் தொழுகைக்கு வெளியிலேயும் நமக்கும் குர்ஆனுக்குமான உள்ள தொடர்பை கண்டிப்பாக ஒவ்வொரு முஃமினும் உறுதி செய்து கொள்ள வேண்டும், ஆணும் பெண்ணும். அல்லாஹு தாலா எப்பொழுது விழிப்பீர்கள் என்று கேட்கிறார். அலம் யஅனில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எப்பொழுது நீங்கள் விழிப்பீர்கள்? உங்களுக்கு நேரம் வரவில்லையா? ஐயஹ்ஷா குலூபஹும் லிذிக்ரில்லாஹி வமா அன்ஸல மினல் ஹக், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முன்னால் அதை ஓதும் பொழுது மெய் சிலிர்ப்பதற்காக மெய் சிலிர்த்து விடக்கூடிய நேரம் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? அல்லாஹுடைய வேதத்தை ஓதி அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சிந்தித்து உணர்ந்து அதிலே இருக்கக்கூடிய மனிதருக்கு தேவையான வழிகாட்டுதல்களை படித்து புரிந்து மெய் சிலிர்த்து போகக்கூடிய நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லை, இன்னும் உறங்கிக் கொண்டே இருப்பீர்களா என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கேள்வி எழுப்புகிறான். இன்னொருடத்திலே சொல்லுகிறான், நன்றாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், ஒரு கால் இந்த குர்ஆன் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால், ஒரு மலையின் மீது மலைனா மவுண்டன் மலை, அந்த மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் இந்த குர்ஆன் சுமந்திருக்கக்கூடிய பொறுப்பு, இந்த குர்ஆன் தருகின்ற பொறுப்பு, அந்த பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றுவோம் என்று அஞ்சி நடுங்கி லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து நடுங்கி வெடித்து சுக்கு நூறாக பிளந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்போ குர்ஆன் பெற்ற சமூகம்,
குர்ஆன் பெற்ற உம்மத். இந்த குர்ஆனை எப்பொழுது நீங்கள் திறந்து அதை ஓதி அதை உணர்ந்து அதை புரிந்து அது உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் என்றைக்கு நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள், எப்பொழுது நீங்கள் விழித்து கொள்ளப் போகிறீர்கள், இன்னும் எவ்வளவு காலங்கள் தான் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்க போகிறீர்கள், எப்பொழுது மெய் சிரித்து நீங்கள் வெகுண்டு எழுந்து இந்த உம்மத்துக்கு முன்னால் நீங்கள் வாழும் சாட்சிகளாக இந்த குர்ஆனுக்கும் இந்த தீனுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் ஒரு வாழும் சாட்சிகளாக நீங்கள் எப்பொழுது மாறப்போகிறீர்கள், எவ்வளவு நாளைக்கு தான் நீங்கள் உறக்கத்திலேயே இருப்பீர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இந்த உம்மத் வாழும் பொழுது வாழும் வரை உறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதாவது உடம்பு மண்ணுக்கு போகிற வரைக்கும் இந்த உம்மத் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது உடம்பு மண்ணுக்கு போச்சோ அப்பொழுது தான் இந்த உம்மத் விழிக்கிறது, அப்பொழுது தான் விழிக்கிறது, அது வரைக்கும் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. மரணம் வரை நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருக்க போகிறீர்களா என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எச்சரித்து, இந்த வசனத்துடைய இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் அவர்களுக்கு வேதம் தரப்பட்டு நபி அனுப்பப்பட்டு வழிகாட்டப்பட்டு எல்லா சகல விதமான ஏற்பாடுகளையும் செய்து தந்தும் கூட அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாக இறுகிவிட்டதே, அப்படிப்பட்ட உள்ளங்களாக உங்களுடைய உள்ளம் ஆகிவிட வேண்டாம். சும்ம கசத் குலூபுக்கும் மிம்பாதி தாலிக்க ஃபஹிய கல் ஹிஜாரதி அவ் அஷத்து கஸ்வா. சூரத்துல் பக்ராவுடைய வசனம், சூரத்துல் பக்ராவுடைய வசனம். உங்களுடைய உள்ளம் இறுகி போய்விட்டதா, இறுகி போய்விட்டதா, மிம்பாதி தாலிக்க ஃபஹிய கல் ஹிஜாரா அவ் அஷத்து கஸ்வா. அந்த உள்ளம் கற்களை பாறைகளை போன்று, ஏன் அதைவிட மோசமான விஷயமாக பொருளாக உங்களுடைய உள்ளம் ஆகிவிட்டதா, உங்களுடைய இதயம் ஆகிவிட்டதா, உங்களுடைய இதயத்திலே மிருது தன்மை இல்லையா, உங்களுடைய இதயம் உணரக்கூடிய பக்குவம் உடையதாக இல்லையா, நல்லுபதேசம் பெறக்கூடிய பக்குவத்தை உங்கள் இதயம் பெறவில்லையா, கல்லாக ஆகிவிட்டது, கல்லை விட மோசமானதாக ஆகிவிட்டது. கல்லில் நான் இந்த வேதத்தை இறக்கியிருந்தாலும் கூட அந்த கல்லு உணர்ந்திருக்கும், சுக்குநூறாக வெடித்திருக்கும், அதைவிட மோசமானதாகவா உங்களுடைய உள்ளம் ஆகிவிட்டது என்று அல்லாஹ் இங்கே கேள்வி எழுப்புகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், அபிஷிரு அபிஷிரு, நற்செய்தி பெறுங்கள், நற்செய்தி பெறுங்கள். என்ன நற்செய்தி? அல்லாஹுவை ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், அல்லாஹுவை ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டு என்னை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள். நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, நற்செய்தி பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, அடுத்ததாக சொல்கிறாங்க, இந்த வேதம், இந்த குர்ஆன் இது ஒரு பாதை, ஒரு பாதை. எதற்கான பாதை? உங்களுடைய இறைவனை சென்று அடைவதற்கான பாதை, வெற்றியை நீங்கள் அடைவதற்கான பாதை, சுவனத்தை அடைவதற்கான பாதை இந்த குர்ஆன். இந்த குர்ஆனுடைய அதாவது இந்த குர்ஆன் ஒரு கயிறு. இந்த கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? இந்த கயிற்றினுடைய ஒரு முனை இறைவனுடைய கையில் இருக்கிறது, இன்னொரு முனையை இதோ உங்களுடைய கையில் கொடுத்து விட்டேன். எப்பொழுது வரை இந்த கயிறை ஒரு முனை இறைவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய இந்த கயிறை எப்பொழுது வரை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்வீர்களோ அப்பொழுது வரை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சுபட்சத்தை அடைவீர்கள், சுவனத்தை அடைவீர்கள், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி விடுவீர்கள். குர்ஆன் என்கின்ற கயிற்றை நீங்கள் விட்டுவிட்டீர் என்று சொன்னால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள், வெற்றி உங்களுக்கு சாத்தியப்படாது, வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நீங்கள் பாழாக்கி விடுவீர்கள், அர்த்தமற்ற வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை ஆகிவிடும்.
என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆனோடு நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய தொடர்பு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ரமதான் நமக்கு தர இருக்கின்றது. குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெறுமனே ஒரு வாட்டி ஓதிட்டேன், 2 வாட்டி ஓதிட்டேன் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதை விட, பொருள் அறிந்து எத்தனை சூறாக்களை நான் முடித்திருக்கிறேன், எத்தனை சூறாக்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அமல் செய்திருக்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா 1,00,000 வாட்டி ஓதிட்டேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் அமல் செய்திருக்கிறேனா? சூரத்துல் இஹ்லாஸ் அதுவும் லட்சக்கணக்கான முறை நான் ஓதியிருக்கிறேன். சூரத்துல் இஹ்லாஸை நான் வாழ்க்கையிலே அமல் செய்திருக்கிறேனா? சூரத்துல் யாசீன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நான் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கதுதான். சூர யாசீனிலே அல்லாஹு தஆலா எனக்கு என்ன வழியை சொல்லியிருக்கிறான், என்ன வாழ்வியலை எனக்கு தந்திருக்கிறான், எதை எனக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்தேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசனை செய்து பார்க்க வேண்டும். குர்ஆனை பொருள் அறிந்து ஓத வேண்டும். அதற்காக இந்த ரமதானை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருடத்தினுடைய 365 நாட்களுமே குர்ஆனோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.